அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இது திங்கட்கிழமை அன்னைக்கு நைட்டு எடுத்த வீடியோங்க. திங்கட்கிழமை அன்னைக்கு சாயங்காலமாக பார்த்திங்கன்னா, அப்பாவை போய் கூட்டிகிட்டு வரக்காக போயிட்டேன். அப்படியே அம்மா வந்து பெரிய வெங்காயமே இல்லை அப்படின்னாங்க. அப்பா பட்டறைக்கு பக்கத்தாலேயே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் மண்டி இருக்குது. 4 கிலோ 100 ரூபாய்ன்னு 2 கிலோ மட்டும் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அம்மா பார்த்திங்கன்னா, எனக்கு வயிறு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு கருப்பு கலர் வாங்கி வை அப்படின்னாங்க. சரி ஓகே, கருப்பு கலரும் வாங்கிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து பச்சை பயிறு சாப்பாடு செய்யலாம், அதுக்கு வந்து முட்டை காம்பினேஷன் சூப்பராக இருக்கும், முட்டை வேக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 6 முட்டை வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால், எப்பவும் போல் பால் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்து சாப்பாட்டுக்கான வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சு. பச்சை பயிறு சாப்பாடு எப்படி வந்து எங்கள் கொங்கு பெல்ட்டில் வந்து கொங்கு பகுதியில் அரிசி பருப்பு ஃபேமஸோ அதே மாதிரி தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, மொச்சப்பயிறு, இந்த மாதிரி காட்டில் விளையிற எல்லா பயிற்சியுமே போட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான சாப்பாடு நைட்டில் பார்த்திங்கன்னா செஞ்சுருவாங்க. அதுவும் எங்கள் பாட்டியெல்லாம் இருக்கிறப்ப விறகுப்பில் செய்யும்போது அந்த கஞ்சியோடு அப்படியே எடுத்து போட்டு வட்டலை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா அப்படியே கடலெண்ணெய், அப்படி இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா அப்பளம், ஏதாச்சும் ஒன்று வச்சு சாப்பிட்டா சொர்க்கங்க தவிர்த்து வேறு என்னங்க இருக்குது. அப்புறம் சாப்பாட்டை தாளிச்சு விட்டுட்டு டேங்கில் வந்து தண்ணி இல்லை, குடிக்கிற தண்ணி, அதனால் சரி அதையும் போய் ஒரு 3 குடம் கொண்டாந்து ஊற்றிடலாம் அப்படின்ட்டு இங்கேருந்து 1 கிலோமீட்ரு போகணுங்க. போய் பிடிச்சிட்டு வந்து ஊற்றிட்டு சாப்பாட்டை விசில் மூடி வச்சுட்டேங்க. அது விசில் வந்ததுக்கப்புறம் அப்படியே பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா முட்டையும் வேக வச்சுட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. நைட் ஷிஃப்ட்டுங்காட்டி ஒரு 9 மணிக்கு நம்ம சாப்பிட்டு கிளம்புற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு 7, 7:30 போது எல்லா வேலையும் முடிஞ்சிடும். சாப்பாட்டு வேலையில் எனக்கு வந்து இதுக்குள்ளே வந்தேன்னா ஒரு 1/2 hour தான், அதுக்கு மேலே தாண்டாது கிச்சனுக்குள்ளே வந்தேன்னா. என்னம்மா அது எருமை பால், எருமை பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இப்படி தான் போகும். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்துச்சு, நான் கிளம்பி போயிட்டேங்க. சரி ஓகேங்க, நாளைக்கு அந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.